Care for Education. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிளாஸ் தரம் 10ஆம் ஆண்டில் இன்னைக்கு கிளாஸ் 3. ஸோ நாங்கள் இன்னைக்கு தரம் 10 கிளாஸ் 3 ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் போன கிளாஸ் நாங்கள் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல்ல கைத்தொழில் துறையிலையும் வியாபாரத்துறையிலையும் நாங்கள் எவ்வாறு தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோம்ன்றதை நாங்கள் நாங்கள். அப்ப இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா கைத்தொழிலுக்கும் வியாபாரங்களுக்கும் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் அண்ட் பார்த்தோம்னா இதுல எங்களுக்கு தெரியும் என்னென்னத்துக்காக நாங்கள் அந்த கைத்தொழில் வியாபாரங்கள்ல நாங்கள் தகவல் ஐசிடியை பாவிக்கிறோம்ன்றது. முதலாவது மனிதவள முகாமை இரண்டாவது மின் வங்கியல் தொகுதி. எங்களுக்கு தெரியும் இப்ப எல்லாரும் பேங்கிங்கை தான் எல்லாரும் விரும்புவினோம். நாங்கள் இருந்த இடத்திலேயே எங்களோட வங்கி நடவடிக்கைகளை எங்களால மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிகழ்நிலை அங்காடி கொள்வனவு. நிகழ்நிலை அங்காடி கொள்வனவு என்னண்டா ஆன்லைன் ஷாப்பிங். அப்ப ஆன்லைன் ஷாப்பிங் என்ன? நாங்கள் வீட்டுல இருந்தே எங்களுக்கு தேவையான பலசரக்கு பொருட்களோ ஆடைகளோ இல்ல என்ன பொருட்கள் என்றாலும் எங்களால ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கக்கூடியதா இருக்குது. அதுக்கான ஒரு மென்பொருட்கள் எல்லாம் சாஃப்ட்வேர் எல்லாம் எங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. உதாரணமா டாராஸ் எங்களுக்கு தெரியும், டாராஸ், ஈபே, அமேசான் அண்டு வேற ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அப்ப அந்த இணையதளங்களை நாங்கள் நாடி என்ன செய்யலாம், எங்களை வீட்டை இருந்தே எங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் பண்ணி வாங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப இப்ப இந்த காலகட்டத்துல நாங்கள் என்னத்தை விரும்புவோம், எங்களுக்கு வீட்டுல இருந்தே எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியது எதனால சாத்தியமாகுது? இந்த ஐசிடி என்றதால தான் எங்களால சாத்தியமாகுது. அடுத்தது பார்த்தோம்னா போக்குவரத்துக்கான தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல். இப்போ போக்குவரத்திலையும் நாங்கள் என்னது எல்லா துறையிலையும் நாங்கள் ஐசிடியை பயன்படுத்துறோம். போக்குவரத்து துறையில நாங்கள் என்னென்னத்துக்கு நாங்கள் ஐசிடியை பயன்படுத்துறோம். அப்ப நீங்க நோட்ஸ் எழுதி கொள்ளலாம். அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், போக்குவரத்து துறையில தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு யாது அண்ட் ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, முதலாவது தன்னியக்க கட்டுப்பாட்டு தொகுதிகள். சரிதானே? இப்ப எங்களுக்கு தெரியும், இப்ப நாங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் போனாலோ இல்ல வேற ஒரு கடையில் அந்த நவீன கடைகளுக்கு போனாலோ அங்க சிசிடி கேமராக்கள் இருக்கு. ஏன் ஒவ்வொரு கடைகளையும் கணாக்களை போட்டு என்ன செய்யலாம், எங்களால மானிட்டர் பண்ணிடலாது. அப்போ ஒவ்வொரு இடங்களையும் நடக்கிற தரவுகளை மானிட்டர் பண்றதுக்கு நிகழ்வுகளை மானிட்டர் பண்றதுக்கு நாங்கள் சிசிடி கேமராவை என்ன செய்திருப்போம், பொருத்தி இருக்கு எங்களோட பாதுகாப்பிற்காக. அப்ப தன்னியக்க கட்டுப்பாட்டு தொகுதிகளை பயன்படுத்துறோம் நாங்கள். அடுத்தது எங்களுக்கு தெரியும், முந்தி டிராபிக்கு போலீஸ் போலீஸ் தான் நிப்பின. அப்ப இப்ப பார்த்தோம்னா எங்களுக்கு நவீனமா எங்களுக்கு மின் சைகை விளக்குகள் வந்துட்டுது, டிராபிக் லைட் கண்ட்ரோல் சிஸ்டம். அப்ப அங்க ஒரு ஆக்களும் இல்லை, அங்க கண்காணிக்கப்படுறது முற்றுமுற்றா சிசிடி கேமராவிலையும். மற்றது இந்த டிராபிக் லைட் ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு ப்ரோக்ராமின் படி இயங்கி கொண்டிருக்கும். அப்ப முதலாவது தன்னியக்க கட்டுப்பாட்டு தொகுதிகள், இரண்டாவது மின்சகை விளக்கு, அடுத்தது அடையாள குறியீட்டு முறை. சரிதானே? அப்ப இந்த மூன்றும் தான் போக்குவரத்து தொடர்பில் தொழில்நுட்பவியல். இதையும் விட பல இருக்குது. ஆனா எங்களுக்கு நாங்கள் கொஞ்சத்தை பார்த்திருக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பொழுதுபோக்குக்கு தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பவியல். இப்ப நாங்கள் முதல் நாங்கள் விவசாயத்துறை, கல்வித்துறை, மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை. அப்ப பொழுதுபோக்கும் என்ன ஒரு துறைதான்.
பொழுதுபோக்கு துறையில என்னென்னத்துக்கு தகவல் பாடல பயன்படுத்துறோம்? சமூக வலையமைப்பு தொடர்புகள் எங்களுக்கு தெரியும். ஃபேஸ்புக், வைபர், வாட்ஸ்அப், ட்விட்டர் என்ன, அப்ப நிறைய லிங்க்டின், அப்ப நிறைய சைட்டுகள் இருக்குது. அப்ப நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த சமூக வலையமைப்பு தொடர்கள், சோசியல் நெட்வொர்க்க நீங்கள் தொடர்பு, சமூக வலையமைப்பு தொடர்புகளை உருவாக்குறதுக்கு இந்த நாட்டிலிருந்து வேற ஒரு நாட்டில இருக்கிறார்களோட என்ன செய்யலாம்? நாங்கள் தொடர்பு கொள்ளலாம், எங்களோட உறவினர்களோடு தொடர்பு கொள்ளலாம். அப்ப அந்த சமூக வலையமைப்பு தொடர்புகளை உருவாக்குவதற்கு இந்த ஐசிடி சாதனங்கள் உதவுது. அடுத்தது பாத்தீங்கன்னா சங்கீதத்தை செவிமடுத்தலும் திரைப்படங்களை இரசித்தலும். அப்ப எங்களுக்கு தெரியும், இப்ப நாங்கள் என்ன செய்வோம், எங்களுக்கு கையில ஒரு கம்ப்யூட்டரோ இல்லாட்டி ஒரு போனோ இருந்தா தெரியும், எங்களுக்கு எல்லா சங்கீதத்தையும் எங்களால அந்த இணையதளத்தில இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா படங்களையும் என்ன செய்யலும் எங்களால பார்க்க முடியும் இணையதளங்களை பயன்படுத்தி. அது மட்டும் இல்ல, எங்களோட கற்றல் கற்பித்தல் செயற்பாடான எந்த வித டவுட்டுகளையும் நாங்கள் என்ன செய்யலாம், இணையதளத்தில இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எங்களுக்கு நன்மை பயக்கிற வீடியோஸ், எங்களுக்கு இங்கிலீஷ் நாங்கள் படிக்கணும்னா இங்கிலீஷ் படிக்கிற வீடியோஸ் நிறைய இருக்குது. அப்ப நாங்கள் அதை பார்த்து எங்களுக்கு ஒரு டீச்சர் தான் தேவையாண்டு இல்லை, என்ன செய்யலாம், எங்களை நாங்க டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இணையத்திலிருந்து பாட்டுகளை பதிவிறக்கம் செய்து செவிமடுத்த, இது பொழுதுபோக்குக்காக. சரிதானே? அப்ப என்ன செய்யலாம், எங்களுக்கு தேவையான விருப்பமான நல்ல பாடல்களை எங்களால தரவிறக்கம் செய்து பயன்படுத்த முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா கணனி விளையாட்டுக்கள். இது உங்களுக்கு தெரியும், இந்த கருவி என்ன, ஜாய்ஸ்டிக் என்ன. அப்ப எங்களுக்கு கணனி விளையாட்டுக்களை இந்த இப்ப எங்களுக்கு விருப்பமான எங்களுக்கு ஒரு பைக் ரேஸோ, இப்ப நாங்கள் அப்படி வகையான கணனி விளையாட்டுக்களை நாங்கள் என்ன செய்யலாம், விளையாட முடியும். அடுத்தது தகவல் தொழில்நுட்பவியலை பயன்படுத்தி திரைப்படங்களை ரசித்தல். சரிதானே? எங்களுக்கு இப்ப குவாலிட்டியான வீடியோஸ் எல்லாம் கிடைக்குது. எப்படி? இந்த தகவல் தொடர்பான தொழில்நுட்பம், முந்தி நாங்க சிடியை பாவிச்சோம், பிறகு டிவிடியை பாவிச்சோம், பிறகு என்னது பாவிக்கிறோம், இப்ப ஹை குவாலிட்டி வீடியோஸுக்கு ப்ளூரே. சரிதானே? அப்ப இது தகவல் தொடர்பான தொழில்நுட்பவியலின் வளர்ச்சியால தான் எங்களுக்கு என்ன செய்து, இப்ப நாங்கள் ஒவ்வொன்றிலையும் எங்களுக்கு வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு ஒவ்வொரு துறையிலையும் போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா மின் செய்தித்தாள்களையும் மின் புத்தகங்களையும் வாசித்தல். ஸ்டூடெண்ட்ஸ், நான் மெதுவா தான் சொல்லி கொண்டு போறேன், உங்களுக்கு தேவையாண்டா நோட் பண்ணி வைக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இலக்க முறை படச்சட்டங்கள். அடுத்தது என்ன செய்வோம், நாங்கள் கேமராவை கொண்டு படத்தை பெறுதல். எங்களுக்கு எங்களுக்கு தேவையான படங்கள் நாங்கள் எடுக்கணும், எடுப்போம். கேமராவை பாவிச்சு நாங்கள் போனோ லேப்டாப்போ எதெண்டாலும் நாங்கள் கேமராவை பாவிச்சு, ஐபேட் அப்படி பாவிச்சு என்ன செய்யலாம், நாங்கள் படங்களை எடுக்கலாம். எங்களோட பொழுதுபோக்குக்காக பயன்படுத்துற முறைகள். அடுத்தது பாத்தீங்கன்னா தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலின் தீமைகள். இவ்வளவு நேரம் பார்த்தது என்ன, தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலின் பல்வேறு துறைகளில பயன்பாடுண்டா நன்மைகள். இப்போ ஒவ்வொரு துறைகள்லையும் என்னென்ன நன்மைகள் எங்களுக்கு, எங்களோட மருத்துவ துறையில எடுத்தா சிசிடி ஸ்கேனர் எங்களோட வருத்தங்களை எல்லாம் என்ன செய்ய உதவும், கண்டுபிடிக்க உதவும். அப்ப அதெல்லாம் இப்ப நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்தது நன்மைகள். ஒவ்வொன்றுக்கும் இரண்டு பக்கம் இருக்குது, ஒன்று நன்மை ஒன்று தீமை. சரிதானே? அப்ப நாங்கள் தீமைகளை என்ன செய்யணும், எங்களால இனம் கண்டு கொண்டு முடிஞ்ச அளவு நாங்கள் அந்த தீமையான வழிகள்ல நாங்கள் இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தாம விடுவோம். சரி, அப்ப என்னென்ன தீமைகள் வரும் என்று நாங்கள் அறிஞ்சோம்னா நாங்கள் எங்களால் அதை தவிர்த்து கொள்ள முடியும். முதலாவது அடிமையாதல். பாடசாலை பிள்ளைகள் மாத்திரமில்ல, ஏனையவர்களும் அளவுக்கு அதிகமாக கணினியை பயன்படுத்துவதனாலும் கணினி விளையாட்டுகளில் ஈடுபடுவதனாலும் கல்வி பணிகள் திசை மாறும். அதேவேளை பல்வேறு இடர்பாடுகள், கண் உபாதைகள், ஒரே இடத்துல இருந்தமண்டா என்ன நடக்கும், கண் நேரமா ஒரே இடத்துல இருந்தமண்டா நாரி பிடிப்பு, தலைவலி இதுகள் எல்லாம் உருவாகும்.
அப்ப என்ன செய்யணும் நாங்கள் இந்த அடிக்ட் ஆகுறது என்று சொல்லுவோம். நாங்கள் ஒன்றை வந்து அழகா பயன்படுத்தினா பிரச்சனை வராது. ஆனா நாங்கள் அடிமையாதலண்டா இப்ப கணனி விளையாட்டுகள் காணப்படுது. நாங்கள் அதை விளையாடினா எங்களுக்கு வந்து எங்களோட மனசு சொல்லும் அது திருப்பி விளையாடுங்கோ அந்த மாதிரி எங்களுக்கு தோணும். அப்ப நாங்கள் என்ன செய்துடுவோம், அந்த கணனி விளையாட்டுகளுக்கு அடிமையாயிடுவோம். இதனால எங்களோட நேரம், படிக்கிற நேரங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும், வீண் விரயமாக்கப்படும். ஆகவே முடிஞ்ச வரையில எங்களுக்கு வந்து நாங்கள் என்னென்ன கம்ப்யூட்டர்ல பார்க்கணும், படிக்கிற பிள்ளைகள் நாங்கள் என்னத்தை பார்க்கணும், இப்போ உங்களுக்கு தேவையான டவுட்ஸுகளை உங்களுக்கு வந்து ஒரு டவுட்ஸ் ஏற்பட்டுச்சு வேண்டா அதை கிளியர் பண்றதுக்கு ஒரு டீச்சர் தான் கட்டாயம் இருக்கணும் இல்லை. டீச்சர் இருந்தா நல்லா. ஆனா எங்களுக்கு ஏற்பட்ட டவுட்டை உடனே உங்களுக்கு ஒருத்தரும் கிளியர் பண்ண இல்லாட்டி நாங்க என்னத்தை நாடலாம், இணையத்தை நாடி எங்களுக்கு ஏற்பட்ட டவுட்டுகளை கிளியர் பண்ணி கொள்ளலாம். எங்களோட பாடம் சம்பந்தமாகவோ இல்லாட்டி எங்களுக்கு ஒரு பாடத்துக்கு வந்து எங்களுக்கு ஆசிரியர்கள் எங்களுக்கு உதவி தேவையானா என்ன செய்யலாம், நாங்கள் அந்த இணையதளத்துல நிறைய தக்ஷலாவ நிறைய வெப்சைட்டுகள் இருக்குது சரிதானே. அப்ப நீங்கள் அங்க போய் என்ன செய்யலாம், உங்களுக்கான பாடங்கள் என்னென்ன பாடம், ஐசிடி பாடம், ஐசிடி பாடத்துல நிறைய வீடியோஸ் இருக்கும், அதை நீங்கள் படிக்கலாம். இந்த தரம் ஆண்டு நீங்கள் உங்களுக்கு 10ஆம் ஆண்டுனா 10ஆம் ஆண்டுக்குரிய ஐசிடி பாடங்கள் எடுத்து படிக்கலாம். அந்த வீடியோ காணொளிகள் அங்க காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கு. அப்ப இந்த அடிமையாதலை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு குறைக்கத்தான் வேணும். நாங்கள் வந்து இந்த கேம் விளையாடுறத கட்டாயம் குறைக்கணும். எல்லாருக்கும் கேம் விளையாட ஆசை, ஆனா என்ன செய்யணும்னா அந்த கேம்ல ஒரு பழக்கம் இருக்கு, எங்களை அடிக்ட் ஆக்கி விட்டுட்டோம். அதாவது எங்களோட நேரத்தை நாங்கள் அதுல தான் என்னத்தை செய்வோம், கன்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். எங்களுக்கு அந்த கேம் விளையாடணும், இந்த லெவல் முடிக்கணும், அந்த ஒரு எங்களுக்கு உள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் அது உருவாக்கிடும். அப்ப நாங்கள் என்ன செய்வோம், அந்த கேமுக்கு அடிமையே ஆகிடுவான். ஆகவே முடிஞ்ச அளவு படிக்கிற நேரங்கள்ல தயவு செய்து கேம் விளையாடக்கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா சமூக வலையமைப்பினூடாக தகாத நட்புகள் ஏற்படலாம். எங்களுக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு தெரியாத ஆக்களோட பழகுறதுல எப்பவுமே நாங்கள் அவதானமாக இருக்கணும். அதுவும் சமூக வலையமைப்பினூடாக நீங்கள் உங்களுக்கு தகாத நட்புகள் ஏற்பட்டா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும். அதாவது சமூக வலைத்தளங்கள்ல கண்டபடி என்ன செய்யக்கூடாது, எங்களோட டீட்டெயில்ஸ்களை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லுவினம். அது வந்து பிள்ளையார் நடவடிக்கைகளுக்காகவும் என்ன செய்யலாம், சில நேரம் பயன்படுத்தப்படலாம். அப்ப நாங்கள் சமூக வலைத்தளங்களை பாவிக்க அப்படி தெரியாத நட்புகளை ஏற்படுத்திக்க நாங்கள் அவதானமாக இருக்கணும். அதை முடிஞ்ச அளவில் தவிர்க்க வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா இணையத்தை தகாத முறையில் பயன்படுத்துவதனால் கணினி நேர்ச்சி நிரல் காரணமாக கணினி தொழிற்படாமல் இருக்கலாம். அதாவது என்னன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து நன்மை பயக்கிற வெப்சைட்டும் இருக்கு, தீமை பயக்கிற வெப்சைட்டும் இருக்கு. இப்ப நன்மை பயக்கிற வெப்சைட்டுகளை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு போனோம்னா எங்களுக்கு சில நேரம் ஒரு பிரச்சனையும் வராது. இப்ப நாங்கள் படிக்கிறதுக்கு மட்டும்தான் என்ன செய்யறோம், கணினிகளை பயன்படுத்துறோம். நாங்கள் என்ன செய்வோம், தேவையில்லாம பல்வேறு வெப்சைட்டுகளுக்கு போய் தேவையில்லாத கண்டென்ட்ஸ்களை எங்களுக்கு என்னன்னே தெரியாததை நாங்கள் டவுன்லோட் பண்ணினோம்டா சில நேரம் எங்களுக்கு வந்து இந்த கணனி நச்சு நிரலும் தரவிறக்கம் செய்து விட்டுட்டு வந்து நாங்கள் கொடுத்த மென்பொருளோட எங்களுக்கு தெரியாமலே இந்த கணனி நச்சு நிரல் என்ன செய்யும், தரவிறக்கம் செய்யப்படும். அப்ப எங்களுக்கு தெரியாத பழக்கம் இல்லாத வெப்சைட்டுகள் அது அப்படியெல்லாம் நாங்கள் போகக்கூடாது. எங்களுக்கு தெரியாத லிங்க் வந்தா என்ன செய்யக்கூடாது, நாங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. அதை முடிஞ்ச வரையும் அவாய்ட் பண்ணணும். தெரியாத லிங்குகள் வந்து சில நேரம் நின்றா வந்து நீங்க அதை கிளிக் பண்ணி பார்க்க கூடாது. அப்ப இல்லாட்டிக்கு என்னன்னா எங்களோட கம்ப்யூட்டர் வந்து என்ன செய்திடும், கணனி நச்சு நிரல் எங்களோட கம்ப்யூட்டருக்கு தங்கினா எங்களோட கம்ப்யூட்டர்ல பாதிப்பு ஏற்படும். ஒன்று வந்து கம்ப்யூட்டர் ஸ்லோவாகும், இல்லாட்டி கம்ப்யூட்டர் ஆப்புகள் வேலை செய்யாம இருக்கும், இல்லாட்டிக்கு கம்ப்யூட்டர் முழுமையாகவே செயல் இழந்துடும். அடுத்தது பாத்தீங்கன்னா இணையத்தில் பொருத்தமற்ற வலைப்பக்கங்களுடன் இணைவதனால் ஒருவருக்கு உளநோய்கள் ஏற்படுவதோடு அவருக்கும் சமூகத்துக்கும் பாதிப்பு ஏற்படும். ஒரு தனிமனிதன் பாதிக்கப்பட்டா வந்து அந்த சமூகமே என்ன செய்யும், பாதிக்கப்படும். அதாவது வந்து பொருத்தமற்ற இணையதளம் உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ளூ வேலன்ல ஒரு கேம், அதால சூசைட் எல்லாம் நடந்தது. அப்ப நாங்கள் என்ன செய்வோம், பொருத்தமற்றது எங்களுக்கு தேவையானது என்னன்னு எங்களால இனம் கண்டு கொள்ளக்கூடியதா இருக்கணும். எங்களுக்கு இப்ப என்ன தேவை, படிப்பு தான் தேவை. அப்ப படிக்கிறத மட்டும் நாங்கள் என்ன செய்வோம், இணையதளத்துல இருந்து எங்களோட நுழைச்சு வந்து நாங்கள் கூட்டிக் கொள்ளணும், நன்மைக்கு மட்டும் பயன்படுத்தணும். தேவையான தீமையற்ற அந்த தீமையான
பக்கங்களுக்கு நாங்க என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதாவது கணனி விளையாட்டுகளை முடிஞ்ச அளவு குறைக்கத்தான் வேணும். இணையத்தில் பொருத்தமற்ற வலைப்பக்கங்களுடன் இணைவதனால் ஒருவருக்கு உளநோய்களே ஏற்படும். அதாவது தற்கொலைக்கு எங்களை தூண்டுறதுக்கு காரணமாக இருக்கு. அவருக்கு சமூகத்துக்கும் இது பாதகமான விளைவு. அவன் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இந்த பாட்டை நாங்கள் வளர்ந்த நாங்கள் அப்ப எங்களுக்கு தெரியும் எது நல்லது எது கூடாது. அப்ப கூடாது வந்து நாங்கள் முடிஞ்ச அளவு இனங்கண்டு தவிர்க்க வேண்டும். அடுத்ததை பாத்தீங்கன்னா கணனியின் பரிணாம வளர்ச்சி. இப்ப எங்களுக்கு தெரியும் இப்ப முதலாவதே ஃபர்ஸ்டா உடனடியாகவே எங்களுக்கு கணனியின் பரிணாம வளர்ச்சி என்றா கணனி எப்படி படிப்படியா கண்டுபிடிக்கப்பட்டது. இப்ப எடுத்த உடனே என்ன செய்யல, கம்ப்யூட்டர் இதுதான் கண்டுபிடிக்கல. ஒவ்வொரு பொறிகளை கண்டுபிடிச்சுதான் கடைசியில இந்த கணனிய வந்து என்ன செய்தவ, உருவாக்கினவ. அப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கேள்விகள் உங்களுக்கு அடிக்கடி கேள்வி எல்லாம் வாருது. அப்ப அடிங் மிஷினை கண்டுபிடிச்சது கூட்டற் பொறி. சரிதானே? இந்த அடிங் மிஷினை கண்டுபிடிச்சது வந்து பிளேஸ் பஸ்கல். சரிதானே? அப்ப பஸ்கல் தான் இந்த அடிங் மிஷினை கண்டுபிடிச்சவர். அப்ப இந்த கேள்வி இது வந்து உங்களோட கேள்விகளுக்கு வரும். உங்களோட பாட புத்தகத்துல இந்த தரவுகள் இருக்குது, கட்டாயம் என்ன வரும் உங்களுக்கு கேள்விகளுக்கு வாருது. என்ன எதை கண்டுபிடிச்சது, இந்த கொஸ்டின் கட்டாயம் வரும். கணனியின் தந்தையர். சரிதானே? அப்ப இந்த கேள்விகளை நீங்கள் அவதானமா நீங்கள் ஒரு நோட் பண்ணி வச்சிருக்கணும். எங்களுக்கு என்னென்ன விஷயம் தேவை. சரிதானே? உங்களுக்கு பாத்தீங்கன்னா புத்தகம் எல்லாம் பெருசா இருக்கும், சீவளத்தை என்னென்று படிக்கிறதுன்னு ஒரு மனநிலை தோன்றக்கூடாது. உங்களுக்கு விளங்கும். உங்களோட விளக்கத்துக்காகத்தான் பந்திகளை வந்து பெருசா விவரமா போட்டிருக்கணும் படிக்க. ஆனா பாடத்திட்ட உள்ளடக்கம் நீங்கள் வந்து கிரேட் 6ல இருந்து கிரேட் 9 மட்டும் படிச்சதுதான் உங்களுக்கு 10க்கும் 11க்கும் ஷோர்ட்டா வருது. அப்ப நீங்கள் அடிப்படை ஆரம்பம் உங்களுக்கு அடிப்படை சில பேருக்கு 10ஆம் ஆண்டுல எடுக்கிறீங்க, பட் தெரியாட்டிக்கு நீங்க 6 கிரேட் 6, 7, 8 எல்லாம் போகுது தானே, அந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணியும் நீங்கள் உங்களுக்கு தெரியாத பாடங்களை என்ன செய்யலாம், படிச்சு கொள்ளலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைதான் ஆண்டு சில நேரம் தேவையில்லை, ஆண்டுகள் பெருசா தேவையில்லை. நீங்கள் எந்த மெஷினை கண்டுபிடிச்சதுன்றது மட்டும் மெமரைஸ் கட்டாயம் செய்து வச்சிருக்கணும். இவ்வளவும் தேவை. சரிதானே? அடுத்தது சார்ல்ஸ் பபேஜ் என்னத்தை கண்டுபிடிச்சவர், அனலைட்டிக்கல் இன்ஜின். சரிதானே? அப்ப இந்த அனலைட்டிக்கல் இன்ஜின்ன்றதை கண்டுபிடிச்சவர் தானே சார்ல்ஸ் பபேஜ். இவரைத்தான் நாங்கள் கணனியின் தந்தை என்று சொல்லுவார். சரிதானே? கணனியின் தந்தையார் சார்ல்ஸ் பபேஜ். சரிதானே? அடுத்தது வந்து பாஸ்கல் மெஷினை ஒட்ஃப்ரெட் வில்லியம் ஒன் லெபினிட்ஸ் வந்து பாஸ்கல்ல வந்து கண்டுபிடிச்சிருக்கிறார். அடுத்தது வந்து அடா லவ்லேஸ். இது வந்து கனதரம் கேள்விகளுக்கு வாரது. அடா லவ்லேஸ் வந்து அடா லவ்லேஸ். சரிதானே? அது முதலாவது கணனி நிகழ்ச்சி திட்டத்தை, அதாவது கணனி நிகழ்ச்சி நிரலை தயாரிச்சவர் இந்த அடா லவ்லேஸ். இந்த அடிங் மிஷின், பிளேஸ் பஸ்கல் கேள்விகளுக்கு வாருது. கணனியின் தந்தை அதாவது சார்ல்ஸ் பபேஜ் கண்டுபிடிச்சது என்ன, அனலிட்டிக்கல் இன்ஜின். அடுத்தது வந்து முதலாவது கணனி நிகழ்ச்சி திட்டத்தை தயாரித்தவர் ஜெர். முதலாவது கணனி நிகழ்ச்சி திட்டத்தை தயாரித்தவர் ஜெர், அடா லவ்லேஸ். சரிதானே? இந்த கேள்விகள் கூடுதலாக எங்களோட கேள்விகளுக்கு வாருது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹட்வர்ட் ஐகேன் என்பவரால் ஹவார்ட் பல்கலைக்கழகத்துல தமது சகாக்களுடன் என்னும் ஐபிஎம் கம்பெனியின் உதவியுடனும் தனியக்க தொடரி கட்டுப்பாட்டு கணிப்பார், அதாவது ஆட்டோமேட்டிக் சீக்வென்ஸ் கண்ட்ரோல் கால்குலேட்டர் என்னும் உபகரணமும் 1944 உற்பத்தி செய்யப்பட்டது. இது மார்க் 1 என்று அழைக்கப்பட்டது. அப்ப உங்களுக்கு தெரியும் முதலா உற்பத்தி செய்யப்பட்ட இது. சரிதானே? மார்க் 1 என்ற கம்ப்யூட்டர். சரிதானே? அடுத்த இதை பாருங்க. அப்ப உங்களுக்கு இந்த பாடத்துல தேவைப்படுது, கணினியில பரிணாம வளர்ச்சியில தேவைப்படுறது கூடுதலா அடிங் மெஷின் உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு வாருது. அடுத்தது கணினியின் தந்தையர். அடுத்தது இந்த முதலாவது நிகழ்ச்சி திட்டத்தை தயாரித்தவர் ஜெர். அடுத்தது இந்த மார்க் 1 என்ற கம்ப்யூட்டர் தான் முதலாவது அந்த
தொடரி கட்டுப்பாட்டு கணிப்பானின் உபகரணம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இதுக்கு பேர் தான் என்ன? மார்க் 1. சரிதானே? அப்ப முதலாவது கண்டுபிடிக்கப்பட்டது இது மார்க் 1. முதலாவது தொடரி கட்டுப்பாட்டு கணிப்பான். அப்ப எங்களுக்கு தெரியும் முதலாம் தலைமுறை கணினியை தாங்க அந்த முதல் கொஞ்சம் பார்த்த நாங்கள். அப்ப முதலாம் தலைமுறை கணினியில நாங்கள் பயன்படுத்தப்பட்டது இதுல பாத்தீங்கன்னா முதலாம் தலைமுறை கணினி மிகப்பெரிய அளவிலான கணினியா இருக்கும். இதுதான் முதலாம் தலைமுறை கணினி. சரிதானே? அப்ப முதலாம் தலைமுறை கணினியில பாத்தீங்கன்னா என்ன அளவில பெருசா வந்ததுன்னா இந்த வெற்றிட குழாய்கள். இதுல பாத்தீங்கன்னா இதுதான் வெற்றிட குழாய்கள். அப்ப இந்த வெற்றிட குழாய்கள் பரிணாம வளர்ச்சி என்ன அதுல பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் தான் இங்க வித்தியாசமா இருக்கு. இங்க வந்து பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் வந்து வெற்றிட குழாய்கள். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் அளவில மிகவும் பெரிது. ஆகவே அளவில பெரிதா இருக்கிறபடியே மின் விரயம் எல்லாம் கூடவாக இருக்கும். அடுத்தது 2ஆம் தலைமுறை கணினியை பாத்தீங்கன்னா முதலாம் தலைமுறையோட ஒப்பிடேக்க வந்து 2ஆம் தலைமுறைக்கு என்ன குறைவு? சைஸ் குறைவு. கம்ப்யூட்டர் சைஸ் முதலாம் தலைமுறையோட ஒப்பிடேக்க 2ஆம் தலைமுறைக்கு குறைவு. அப்ப சைஸ் குறைஞ்சபடியா என்ன நடக்கும்? மின் விரயமும் குறைவா இருக்கும். சரிதானே? அப்ப முதலாவது கம்ப்யூட்டர்ல நாங்கள் வெற்றிட குழாய் தொழில்நுட்பவியலை பயன்படுத்துறோம். அடுத்தது என்ன 2ஆம் தலைமுறை கணிக்கும்? டிரான்சிஸ்டர். சரிதானே? இதுகள் தான் டிரான்சிஸ்டர். இது வெற்றிட குழாய். அப்ப முதலாம் தலைமுறையில வெற்றிட குழாய், 2ஆம் தலைமுறையில டிரான்சிஸ்டர். 3ஆம் தலைமுறையில ஐசி இன்டிகிரேட்டட் சர்க்கிட்ஸ் என்று சொல்லுவோம். ஐசி ஒருங்கிணைந்த சுற்றுக்கள். 4ஆம் தலைமுறையை பார்த்தோம்னா 4ஆம் தலைமுறை கணினியில ப்ரோசஸர். சரிதானே? அப்ப 4ஆம் தலைமுறை கணினியில என்னத்தை பயன்படுத்துவோம்? ப்ரோசஸர். மைய முறைவழியாக்கி. அடுத்த பாருங்க. அப்ப எங்களுக்கு தெரியும் நாங்கள் பயன்படுத்துற கணினிகளை இது வந்து 5ஆம் தலைமுறை கணினிகள்ல இப்ப வந்து எங்களுக்கு தெரியும் இப்ப ரோபோட்டும் என்ன ஒரு கணினியின் வடிவமைப்பு தான். இப்ப நாங்கள் பார்ப்போம் முதலாம் தலைமுறை கணினி, 2ஆம் தலைமுறை கணினி, 3ஆம் தலைமுறை கணினி, 4ஆம் தலைமுறை கணினி. இவ்வளத்தையும் வந்து எங்களுக்கு கட்டாயம் இது கேள்விக்கு வாருது. எங்களுக்கு வந்து என்ன செய்ய தெரியணும்? வித்தியாசப்படுத்த தெரிய வேணும் கட்டாயம். ஒவ்வொன்றையும் வந்து எங்களுக்கு வந்து வெவ்வேறாக அதன் டிஃபரன்ஸ் என்னென்ன இங்க வேறுபடுதுன்னு நாங்கள் பார்க்க தெரியும். முதலாவது வந்து மின்னணு தொழில்நுட்பவியலை பயன்படுத்தினோம்னா முதலாம் தலைமுறை கணினிக்கு என்னத்தை பயன்படுத்தினாங்க? வெற்றிட குழாய். 2ஆம் தலைமுறை கணினிக்கு டிரான்சிஸ்டர். 3ஆம் தலைமுறை கணினி ஒருங்கிணைந்த சுற்றுக்கள். 4ஆம் தலைமுறை கணினி முறை வழியாக்கி. அடுத்து மின்னுகர்ச்சி மிக அதிகம். மிக அதிக அளவு. ஏன்? முதலாம் தலைமுறை கணினி மிகவும் பெருசு பருமனில. அப்ப மின்னுகர்ச்சி என்னவா இருக்கும்? மிகவும் அதிகமா இருக்கும். அடுத்தது 2ஆம் தலைமுறை கணினி பருமன்ல முதலாம் தலைமுறை கணினியோட ஒப்பிடேக்க குறைவென்னபடியா முதலாம் தலைமுறை கணினிக்கு மின்னுகர்ச்சி ஓரளவு குறைவு. முதலாம் தலைமுறை கணினியோட ஒப்பிடேக்க. அடுத்தது வந்து முதலாம் தலைமுறை 2ஆம் தலைமுறையையும் பார்க்க 3ஆம் தலைமுறை கணினிக்கு குறைவு. 3ஆம் தலைமுறை கணினியை பார்த்தோம்னா 4ஆம் தலைமுறை கணினியை பார்த்தோம்னா 3ஆம் தலைமுறையை விட மின்னுகர்ச்சி குறைவு. அடுத்தது பாருங்க கணினியின் அளவு மிக பெரிது. 2ஆம் தலைமுறைக்கு என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரையும் பார்க்க செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் சைஸ்ல குறைவா இருக்கும். தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரையும் பார்க்க சைஸ்ல குறைவா இருக்கும். அதே நேரம் ஃபோர்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் விட குறைவா இருக்கு. அடுத்தது வந்து தொழிற்படும் கதி. தொழிற்படும் கதி என்ன? அதோட ஸ்பீட். அந்த ஸ்பீட் வந்து இப்ப நாங்கள் வந்து இங்க டைம் தந்திருக்கிறோம். இது வந்து மில்லி செகண்ட்ல தான் தொழிற்படும். இது மைக்ரோ செகண்ட் டைம் குறைஞ்சு கொண்டு போகுது. அப்ப எங்களோட ஸ்பீட் என்ன செய்து கொண்டு போகும்? தலைமுறைகள் அதிகரிக்க அதிகரிக்க இங்க அதிகரிச்சு கொண்டு போகுது. அப்ப ஸ்பீட் அதிகரிக்குதுன்னு எங்களுக்கு தெரியணும். தொழிற்படுற செகண்ட் வந்து நேரளவு குறைவா இருக்கணும். அப்படி என்ன எங்களுக்கு என்னவா இருக்கணும்? கதி வந்து கூடவா இருக்கு. அப்ப நேரம் குறைஞ்சு கொண்டு போறபடியா தொழிற்படுற கதி அதிகரிக்குது. அடுத்தது
அடுத்தது பாத்தீங்கன்னா கிரயம். இங்க பாத்தீங்கன்னா முதலாம் தலைமுறை கணினிய பராமரிப்பு மற்றது மின் செலவு அந்த அளவுல பெருசண்டபடியா அதிகம் மிகவும். அடுத்தது வந்து என்ன, இரண்டாம் தலைமுறை கணினியும் முதலாம் தலைமுறை கணினி மாதிரி அதிகம் தான். அடுத்தது வந்து மூன்றாம் தலைமுறை கணினியை பாத்தீங்கன்னா இரண்டாம் தலைமுறை கணினியும் குறைவு, ஏன் சைஸ் வேற வேற குறைஞ்சு கொண்டு போகுது. அடுத்து நாலாம் தலைமுறை கணினி மிச்ச எல்லாத்தையும் விட குறைவாக இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், முதலாவது நாங்கள் என்ன முதலாம் தலைமுறைகளில் வெற்றிட குழாய், இந்த டிரான்சிஸ்டர், மூணாம் தலைமுறை கணினியில ஐசி இன்டிகிரேட்டட் சர்க்கிட்ஸ், அடுத்தது வந்து என்ன ப்ரொசஸர். சரிதானே? அப்ப இந்த முதலாம் தலைமுறை கணினிகளுக்கு உதாரணம் இருக்குதுங்க, இஎன்ஐஏசி. இப்ப இதுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து முதலாம் தலைமுறை கணினிகளுக்கு உதாரணம், அடுத்தது இரண்டாம் தலைமுறை கணினிகளுக்கு உதாரணம், மூன்றாம் தலைமுறை கணினிகள். சரிதானே? தற்கால கணினிகள் தான் என்ன நான்காம் தலைமுறை கணினி. இப்ப இதுல பாத்தீங்கன்னா முதலாம் தலைமுறை கணினியில் நாங்கள் பயன்படுத்தப்பட்டது வந்து வெற்றிட குழாய். சரிதானே? முதலாம் தலைமுறை கணினியில பயன்படுத்தப்பட்டது வெற்றிட குழாய். அடுத்தது வந்து இங்க பாத்தீங்கன்னா பயன்படுத்தப்பட்ட மென்பொருட்கள் பொறிமொழி மெஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ், அடுத்தது என்ன ஒருங்கு சேர்ப்பு மொழி. சரிதானே? அடுத்தது வந்து இந்த இயல்புகளை பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் அளவில் பெருசா இருக்கிறபடியா அதிக அளவு வெப்பத்தை உற்பத்தியாக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வெற்றிட குழாய்கள் தான் அதுக்கு காரணம். இந்த அதிக அளவு வெற்றிட அந்த வெப்பத்தை உருவாக்குறதுக்கு காரணம் வந்து வெற்றிட குழாய். சரிதானே? அப்ப இந்த வெற்றிட குழாய்கள் அதிக அளவு வெப்பத்தை உருவாக்குறபடியா இது வந்து விரைவாகவே ஸ்பீடாகவே பழுதா போயிடு. பழுதா போறேன்னா அதை மாத்திர செலவு, அப்ப பராமரிக்கிற செலவு வந்து இங்க அதிகம். அடுத்தது பாத்தீங்கன்னா இரண்டாம் தலைமுறை கணினி. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் தான் பிரதான மென்பொருள் தொழில்நுட்பவியல். சரிதானே? அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க பயன்படுத்தும் மென்பொருள்கள் வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பயன்படுத்தி இருக்கிறோம். உயர்நிலை செய்நிரலாக்கல் மொழி, அதோட ஒரு ஒருங்கு சேர்ப்பு மொழியும் பயன்படுத்தி இருக்கோம். அடுத்தது வந்து முதலாம் தலைமுறை கணினியோட இரண்டாம் தலைமுறை கணினி பார்த்த நாங்கள் அளவில சிறியதுண்டு. அடுத்தது இங்க பார்ப்போம் மூன்றாம் தலைமுறை கணினி. இப்ப மூன்றாம் தலைமுறை கணினியை பார்த்தீங்கன்னா நான் முதலே சொல்லிட்டேன். அப்ப இது வந்து உங்களுக்கு திருப்பி சொல்ற மாதிரி தோணும். ஆனா உங்களுக்கு வந்து திருப்பி என்ன செய்யுங்க, ஞாபகப்படுத்தி வச்சிருங்க, நோட்ஸ் எழுதாதாக்கள் எழுதுங்க. ஒருங்கிணைந்த சுற்றுகளை பயன்படுத்துற மூன்றாம் தலைமுறை கணினிக்கு அடுத்தது வந்து என்ன இங்க பயன்படுத்துறோம், பயன்படுத்தும் மென்பொருட்கள் வந்து பணி செயல்முறை உருவாக்குதல், நன்கு விருத்தியாக்கிய உயர்நிலை செயலாக்கல். அப்ப இரண்டாம் தலைமுறை கணினியில தான் அந்த ஹை லெவல் லாங்குவேஜ் பயன்படுத்தினாங்க. இங்க வந்து டெவலப் பண்ணின ஹை லெவல் லாங்குவேஜ் பயன்படுத்துறேன். அடுத்தது இயல்புகளை வந்து பாத்தீங்கன்னா அளவில சிறியதா இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும், அந்த மவுஸ் சுட்டி அன்றது, அதாவது மவுஸ்ண்டா என்ன சுட்டி, அந்த கீபோர்ட். சரிதானே? சாவி பலகை என்பன என்ன, அதாவது எங்க அறிமுகப்படுத்தினவன் இந்த மூன்றாம் தலைமுறை கணினியில தான் அந்த பயன்பாட்டை அறிமுகப்படுத்தினவன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரியணும் இந்த மூன்றாம் தலைமுறை கணினிகளுக்கு உதாரணத்தை நீங்க பாடமாக்கி தான் வைக்கணும் இல்ல, இப்ப உங்களுக்கு பார்த்தாலே என்னவா இருக்கும், ஞாபகமா இருக்கும். ஞாபகப்படுத்தி மட்டும் வைங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நான்காம் தலைமுறை கணினி. சரிதானே? இங்க வந்து நுண்முறை வழியாக்கி எல்லாட்டிக்கும் சொல்லலாம் பேரளவு ஒருங்கிணைப்பு சுற்றுக்கள், அதுகளை தான் நீங்க பயன்படுத்துற. இங்க பாத்தீங்கன்னா வரைவியல் பயனர் இடைமுகம். சரிதானே? கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லுவோம். இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம், வரைவியல் பயனர் இடைமுகத்தை கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே, அப்ப நாங்கள் அதைத்தான் இங்க பயன்படுத்தி இருக்கிறோம். அடுத்தது வந்து யூனிக்ஸ் இந்த பணி செயல்முறையும் இங்க பயன்படுத்தி இருக்கிறோம். இப்ப நீங்கள் அடுத்தது வந்து நீங்க பார்க்க வேண்டியது, இது வந்து இப்ப நாலாம் தலைமுறை கணினிகள்ல தான் நாங்கள் பாவிக்கிற லேப்டாப். சரிதானே? அப்ப இது என்ன செய்யலாம், மிகச்சிறியது, அங்கும் இங்கும் கொண்டு செல்லப்படுத்தக்கூடியது, இச்சைப்படுத்துறது எளிது. அப்ப எங்களுக்கு வந்து அதாவது இயக்குறது எளிது, நாங்கள் அதை பாவிக்கிறது எளிது. சரிதானே? அப்ப அந்த இயல்புகளை நாங்கள் கொண்டிருக்கோம் அந்த கணினிகள். அடுத்தது வந்து என்ன, இந்த ஐந்தாம் தலைமுறை கணினியில
அதையும் விட சிறிய சிறிய கழனிகள், சிறிய சிறிய உபகரணங்கள், ரோபோக்கள் எல்லாம் வந்துட்டுது. அப்ப இதுகள் எல்லாம் 5ஆம் தலைமுறை கழனியில, அதாவது இங்க பயன்படுத்தப்படுறது மிகப்பெரிய சுற்றுக்கள். சரிதானே? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்தும் கியாஃபோ எஜுகேஷன் மூலமாக நடாத்தப்படும் வகுப்புகளில் கலந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.